யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் சந்திரகுமார் அவர்களுடன் நான் கடவுள் திரைப்படத்தை பற்றி ஒரு நேர்காணல். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், என்னுடைய நீண்டகால நண்பர். நான் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அவர் சுதந்திர மனப்பான்மை உள்ளதால் ஆட்டோ ஓட்டுநராக தொழிலை தொடங்கியிருக்கிறார். எனக்கு தெரிந்து அவர் நீண்ட காலமாக உலக இலக்கிய வரலாறுகளையும் பல இலக்கியங்களையும் பல்வேறு விதமான புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவத்தை மையமாக கொண்டு லாக்அப் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அது மிகச்சிறந்த மனித உரிமைக்கான விருதை ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களிடம் பெற்றுள்ளார். நீண்ட நாளாக எங்களுக்குள்ள ஒரு ஆசை, சமுதாயத்தில் மிகச்சிறந்த திரைப்படங்களை பற்றி திரை விமர்சனம் செய்ய வேண்டும், பல புத்தகங்களை பற்றி விவாதிக்க வேண்டும், இலக்கியங்களை பற்றி விவாதிக்க வேண்டும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல கொடுமைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எங்களுக்குள் ஒரு அவா இருந்தது. அதனால் ஒரு சிறு முயற்சியாக இயக்குனர் பாலா அவர்கள் எடுத்த ஒரு திரைப்படம் நான் கடவுள் திரைப்படத்தை பற்றி ஒரு விமர்சனம் வேண்டும் என்று அவரிடம் கேட்டேன். அதற்காக எனக்கு நேரம் ஒதுக்கியுள்ளார். அதை பற்றி சில விவாதங்களை நேரங்களை இப்போது நாம் பார்ப்போம். வணக்கம் ஐயா. அப்போ நான் கடவுள் திரைப்படத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட விமர்சனம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க தொலைக்காட்சிக்கு நிறைய பேட்டி கொடுத்துருப்பீங்க. நேற்று கூட புதிய தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தீங்க. அப்புறம் பாரதி ஒரு தீவிரப்பற்றாளர். நான் ஒரு இலக்கிய சந்திப்பு வரும்போது தான் உங்களை பார்த்தேன். அதுலேருந்து ஒரு தீவிரப்பற்று உங்களோட எப்படியோ நமக்கு தெரியாம ஒரு உறவு இருக்குது. இப்போ பல உலக இலக்கிய வரலாறுகளை படிச்சிருக்கீங்க. புத்தகம் இங்கே இருக்குது. பல்வேறு விதமான தளங்கள் இயங்குறீங்க, மக்களுக்காக பாடுபடுறீங்க. எரியும் பட்டத்திற்குங்கிற ஒரு புத்தகம் சாதிய கொடுமைகளை மையமாக வச்சு வெளியிட்டிருக்கிறீங்க. 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. லாக்அப், கோவில் ஜீவா, பூமியை கொலைக்களமாக்கும் அமெரிக்கா. இன்னொரு புத்தகம் கட்டுதலினுடைய காற்று, லாக்அப் 2 2ஆம் புத்தகம். உங்கள் சிறுவயதில் அனுபவித்த திரை கொடுமைகளை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இந்த திரைப்படத்தை பற்றி விவாதிப்பதற்கு முக்கிய காரணம் நம்முள் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பாதிப்பு. பிச்சைக்காரங்களை பற்றியும் அகோரிகளை பற்றியும் எடுத்திருக்கும் திரைப்படம் இது. நான் உங்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறேன். அதற்கு இதயபூர்வமான பதில்களை எடுத்துரைங்க. எழுத்தாளனாக உங்களுடைய பார்வையில் நான் கடவுள் திரைப்படத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் எழுத்தாளனாக இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு நான் முக்கியமான காரணம், நான் ஒரு நல்ல வாசகன், நான் ஒரு நல்ல ரசிகன். அதனாலதான் நான் எழுதவும் தொடங்கியிருக்கேன். குறிப்பா சினிமா என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கம். சொல்ல போனா இந்த நூற்றாண்டுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டவர்களுக்கான ஒரு நல்ல கேட்ட மருந்து என்றால் சினிமாவாக. அந்த வகையில் சினிமா ஒரு முக்கியமான இலக்கியம் இந்த நூற்றாண்டுல. அதனால் நிறைய சினிமா பார்க்கறது வழக்கம். அப்படி இந்த சமீப காலங்களில் தேர்வு செய்த சினிமாக்களை பார்ப்பது என்பது முடிவாயிடுச்சு. ஏன்னா நிறைய சினிமா வந்துட்டே இருக்கு, அத்தனையும் பார்க்க முடியறது இல்லை. மாதத்திற்கு 10 திரைப்படங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம தேர்வு செஞ்சுதான் இப்பெல்லாம் சினிமா பார்க்கணும். அதுல நான் கடவுள் வருவதற்கு முன்பே அது குறித்து வந்த உரையாடல்களும், அது குறித்து திரை விமர்சனங்களும், இயக்குனர் பாலாவோட திரைப்படங்களின் மீதான ஒரு வகையான அபிமானமும் விருப்பமும். அவர் ஒரு குறிப்பிடத்தக்க கலைஞர்களில் ஒருவர். தமிழ் சமூகத்துல வந்திருக்கிற திரை இயக்குநர்கள்ல மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக பாலாவை நாம் அங்கீகரித்தாகணும். அவருடைய பிதாமகன் படம் குறித்து அந்த படம் வந்த உடனே நான் படம் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் எழுதி எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல அதை நான் கட்டுரையாக விமர்சனமாக வாசித்ததும் உண்டு. அதுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது. என்ன திரைப்படம் வெளிவந்த உடனே விமர்சனம் வந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்ப நீண்ட காலமான பிறகு ஒரு விமர்சனமாக நாம் உரையாடுறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனா இன்னைக்கு சினிமா குறித்த இது மாதிரியான பொதுத்தன்மை உள்ள புத்தகங்கள் இப்ப நிறைய வருது. 50 வருஷத்துக்கு முந்தைய சினிமாவை பத்தி கூட இப்ப புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில நான் கடவுள் பற்றி நாம நிச்சயமாக ஒரு உரையாடல் வச்சுக்கலாம், தப்பானுங்க. நான் கடவுள் படம் தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு ஒரு தமிழ் சினிமா மொழின்னு சொல்லுவாங்க, அந்த மொழி அப்படிங்கிற கட்டமைப்பை உடைத்து கொண்ட சினிமாக்களில் ஒன்று நான் கடவுள். குறிப்பாக நாயகர்கள் என்றாலே அவங்கெல்லாம் ஒரு மத்தியதர வர்க்க அல்லது மேட்டுக்குடி வர்க்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நகர்ப்புறத்தினுடைய யவன இளைஞர்கள்
அல்லது ஒரு கல்லூரி படிக்கும்போது ஆமா கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி தான் நம்ம பட நாயகர்கள் அதிகமா இருக்காங்க. அதிகபட்ச அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க நவீன நாகரிக உடை அணிந்து மேல்நாட்டினுடைய கலாச்சாரத்தை தாங்கி நிற்கிற வடிவங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா நான் கடவுள் படம் வந்து இந்த இந்திய சமூகமே ஏறத்தாழ மறந்து போய்விட்ட அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்ட ஒரு பழைய தொன்மையான கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கமான அகோரிகளினுடைய வாழ்விலிருந்து ஒருவனை பற்றி ஒரு அகோரி உருவாகுவதும் அந்த அகோரி தனக்கான வாழ்வியல் முறையை உருவாக்கிக் கொள்வதும் அது சமூகத்தின் மீது என்ன பிரதிபலிப்பு உண்டாகுவது என்பதாக பாலா அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட தளம் வந்து அகோரி என்பவனே வீடற்றவன். அவனுக்கு வீடு கிடையாது, லௌகீக வாழ்வு கிடையாது. அவனது சித்தம் போன போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்குள்ள ஒரு சொல்ல போனா சில சமயங்கள் காட்டு மிராண்டி தன்மையானதுன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்து மதம் அதை அப்படி சொல்லல. அது வேற ஒரு தளத்திலிருந்து அவங்க தரிசிக்கிறதா சொல்றாங்க. நாம அந்த தரிசனத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா படத்துல வந்து வர்ற அகோரியை பற்றி நாம உரையாடலாம். இந்த திரைப்படம் எடுப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பு அதற்கு மிகப்பெரிய தடைகளாக சினிமா உலகம் இருந்தது. அது முழுக்க முழுக்க பிச்சைக்காரர்களை பற்றி எடுப்பதால் இந்த படத்தை எடுத்தால் வெற்றி பெற முடியாது, வணிக ரீதியாக வெற்றி பெற முடியாது, நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், அது சமயத்தில் வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்தும், படத்திற்கு தடை வைப்பார் என்று நிறைய கருத்துக்களை உலக விட்டார். அதையெல்லாம் மீறி பாலா அவர்கள் கொடுத்த ஊக்கத்தால் தயாரிப்பாளர் முழு நம்பிக்கையை வைத்து திரைப்படத்திற்கு அவருக்கு நான் பாராட்டுதலை தெரிவிக்கிறேன். இது மாதிரியான விஷயங்கள் வந்து திரைப்படம் குறித்த அதன் உருவாக்கம் குறித்த கருத்துக்கள். அது வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே படம் போட்டா பணம் எடுக்கணுங்கிற ஒரு சந்தை தானே, விற்பனை சரக்கு ஆயிடுச்சு. அப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த பயம் வர்றதோ அல்லது தயாரிப்பாளர்கள் மத்தியில் அப்படி ஒரு அச்சம் வர்றதுங்கிறது இயல்பு தானே. ஏன்னா 2 குத்துப்பாட்டு 4 சண்டையும் கடைசியில் ஒரு 20 நிமிஷம் அதிகமான செலவு செய்து பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய கட்டமைக்கப்பட்ட காட்சிகளுமாக ஓடிட்டு இருக்கிற சினிமாவுக்கு மத்தியில நான் கடவுள் போன்ற சமூக வாழ்க்கைக்கு அப்பால் உள்ள ஒரு தளத்தில் இயங்குகிற மனிதர்களை பற்றிய படம்ங்கிறது வந்து ஒரு துணிச்சலான முயற்சின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி ஐயா, நான் கடவுள் திரைப்படம் சமுதாயத்தில் எந்த விதமான பாதிப்பை உண்டாக்கியது உங்களுடைய பார்வை? நான் கடவுள் படம் குறித்து அதில் ஏற்படுத்திய பாதிப்பு என்பதை 2-3 வகையா பிரிக்கணும். ஒரே ஒரு பாதிப்பு தான் அது உண்டாக்குச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கத்துல பிச்சைக்காரர்கள் குறித்த ஒரு கட்டுக்கதையை போல ஒரு செய்தி வந்து இருந்துட்டு இருந்தது. அது கட்டுக்கதையா உண்மையா என்பதை இன்னும் யாரும் மெய்ப்பிக்கல. குழந்தைகளை கடத்தி செல்வது, ஊனமாக்குவது, கை கால்களை ஊனமாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறார்கள், அந்த மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் நம் தமிழ் சமூகத்திலும் சரி இந்தியா முழுவதும் அப்படியான குழந்தைகளுக்கு அதை சொல்லுவதும் அச்சுறுத்துவதும் உண்டு. அதுல நிஜம் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இப்பொழுது ஒரு சான்றா இருக்கு. அதுல அந்த விளிம்பு நிலை சமுதாயம் சொல்லுவாங்க, அந்த பிச்சைக்காரர்கள் போன்றவர்களோட வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமாக இருக்குது அப்படிங்கிறத நரகமாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. இன்னொன்னு, அந்த நரகத்துக்குள்ள அந்த மனுஷங்க எப்படி சிரிச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி தங்களுக்குள்ள அன்பு செலுத்திக்கிறாங்கிறதையும் இந்த படங்கள் வந்து இந்த படம் காட்சிப்படுத்தியிருக்கு. நீங்க கேட்ட கேள்வின்னு சொல்ல போனா பாதிப்பு. இந்த பாதிப்புங்கிறது பிச்சைக்காரர்கள் குறித்த அரசுக்கு ஒரு தீவிர கண்ணோட்டத்தை உருவாக்குறதுல இந்த படம் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா பிச்சைக்காரர்கள் பற்றி குற்றச்சாட்டுகள் எல்லாம் யாரும் கவனிக்காம இருந்தாங்க. அது குறித்து அரசு வந்து இதன் மீதான காவல்துறை போன்றவர்களுக்கு இது குறித்த ஒரு நடவடிக்கைகள்ல அது ஒரு மனித உரிமை பிரச்சனையாக அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பக்கம் தயாரான, இன்னொரு பக்கம் சமூகத்துக்குள்ள மலை அதிகாரங்களையும் கோயில் திருவிழாக்கள் காலங்களிலையும் தெருவில் கிடக்கிற பிச்சைக்காரர்களை அவர்களது வலியை வெளிப்படுத்துகிற அந்த கோரமான அழுகுரலை சகிக்க ஒண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க, தாங்கிக்கவே முடியாத மனசாட்சி உள்ள மனுஷனால் அதை கேட்டுட்டு சும்மா போக முடியாது. அந்த மாதிரியான குரலை கேட்டுட்டு தாண்டி போய் கொண்டிருந்த மனிதர்கள் மத்தியில்
அவர்கள் கொஞ்சம் பரிதாபத்திற்குரியவர்கள் தான், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்பதை மறு நினைவூட்டியதாகவும் இந்த படத்தை நான் சொல்லலாம். மாறுபட்ட ஒரு சமூக உருவத்திலே ஒரு பிச்சைக்காரர் கூட்டத்தையே வைத்துக்கொண்டு தொழில் நடத்துவது என்பது அது எப்படி நடத்துதுன்னு மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. அற்புதமாக அதில் நடித்தவர்கள் எல்லாம் பொக்கிஷம். அது மாபெரும் முயற்சி தான் என்று அது ஒரு மிகச்சிறந்த முயற்சி தான். ஆனா இந்த படம் குறித்து நாம் பேசுற போது இது வெளிப்படுத்தின இது மாதிரியான மனிதாபிமான காட்சிகள் அல்லது கருணை மிகுந்த காட்சிகள் அல்லது உண்மையை நரகத்தை நரகமாகவே காட்சிப்படுத்துவது, இது மாதிரியான காட்சிகளுக்கெல்லாம் பாலாவை பாராட்டலாம். அதை தாண்டிய ஒரு அம்சத்தை அந்த படம் அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அது உள்ள வச்சிருக்கு. நாம் அதை பத்தி பேசுவோம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதில் கதாநாயகன் நடித்திருக்கும் ஆரியாவை சிறு வயதில் அவரோட தந்தையார் ஏதோ ஜோதிடக்காரன் ஏதோ புரியுது என்பதற்காக காசியில் விட்டு வந்துருவார். ஈவரக்கமற்ற செயலாக திரும்பி தேடி போகும்போது அவர் காலை விடும்போது எந்திரலாம் அப்படின்ற கூறும் வசனம் அது பல திரைப்படங்கள் காட்டியிருக்காரு. நந்தா திரைப்படத்தின் சரி, சுதாமன் சேதுவின் சரி, அது ஒரு பெற்ற ஜோதிடர்கள் கூறியதாக சொல்லப்பட்டதுதான் படத்துல கதை. ஆனா நிஜத்துல என்னன்னா, ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத வறுமையின் விளைவாக அவன் தன் மகனை கொண்டு போய் தொலைக்கிறான். அவன் வெளிப்படையாக நடந்த விஷயம், படத்துல அவர் வெளிப்படைய மறைமுகமாக காட்டிய விஷயம், தந்தை மகனை தொலைக்கிற காட்சி. தாய் தந்தையருடைய அன்பற்று போகும்போது குழந்தைகள் வன்முறையாளர் உளவியல் கூறு மிக நேர்த்தியாக வைக்கப்பட்டுள்ளது. தந்தையின் பொறுப்புணர்விலிருந்து அவன் விலகான். அது முதலில் வரும் பாடல் காட்சி அற்புதமான பாடல் காட்சி அமைத்திருப்பார். அந்த பாடல் காட்சிகள் குறித்து அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பாடல்கள் அற்புதமாக இருக்கலாம். இந்து மதம் மற்றும் கடவுள் நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறது. ஆனா அந்த காட்சிகளில் எல்லாம் அகோரி குறித்த மிகைப்படுத்துதல்கள் கொஞ்சம் இருக்கு. என்னன்னா, இப்போ நாயகனான அகோரியாக ஆரியாவை காட்டுற அந்த காட்சியில அவன் சிரசாசனம் பண்ணிட்டு இருப்பான். இந்தியாவில் இது யோகா மற்றும் மனமும் உடலும் ஒருங்கிணைப்பதற்கு யோக பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் என்பதாக ஒரு மரபு பாரம்பரியமா இருக்கு. அது உண்மையும் கூட. அந்த உண்மையை இப்ப காட்சிப்படுத்துறாரு அவரு. ஆனா நாயகத்துவ மிகைப்படுத்தல் என்பது அகோரிக்கும் அவர் வைக்கிறாரு. கேமரா எதுக்கு அவர் அத்தனை சுத்துது? அகோரியை சுத்தி அதுதான் நாயக, அதாவது தமிழ் சினிமாவினுடைய நாயக மையப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அதையே அந்த மையப்படுத்துதல் இவரும் வைக்கிறார். நீங்க 10 சுத்து அகோரி சுத்த வேண்டியதில்லை. அவன் சிரசாசனங்க உட்கார்ந்து இருக்காங்கிறத நீங்க ஏதோ ஒரு கோணங்களில் காட்டலாம். ஆனா அத்தனை முறைக்கு கேமரா சுழலுவது என்பது அவன் நாயகனாக்கப்படுவது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுல இருந்தது. நான் திரைப்படத்தை இதுவரை 10 முறை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒரு புதுமையை உணர்கிறேன். அதுபோல் உங்களுடைய பார்வையில் இயக்குனர் பாலா அவர்கள் இந்த திரைப்படத்தில் செய்திருக்கும் புதுமை என்ன? புதுமை என்பது 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு HP பிச்சைக்காரர்களுடைய வாழ்வை அம்பலப்படுத்துவது, அகோரியை நாயகனாக்கி இருப்பது. இன்னும் ஒரு விஷயம், அந்த படத்துல வில்லனாக நடித்திருக்கும் ஒரு கதாபாத்திரம், ஒரு நல்ல நடிகர், மிகச்சிறந்த நடிகர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தெருக்கலைஞர்கள், நாடோடி கலைஞர், மேடை கலைஞர், ஒரு பெரிய கட்டுடைப்பை செய்யறாரு அதுல பாலா. அந்த தெருக்கலைஞர்களுக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, இந்த சமூகம் யாரையெல்லாம் புனிதமானவர்களாக, மிக உயர்ந்த மனிதர்களாக, கலைஞர்களாக நம்பிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் குறித்த பிம்பத்தை அந்த தெருக்கலைஞர்களை கொண்டு தெரிகிறார் பாலா. அது ஒரு கட்டுரை. 15 நிமிஷம் அடுத்து மறுபடியும் இந்த கட்டுரைக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஒரு சிறு இடைவெளிக்கு முன்பு மீண்டும் தொடரும்.